உங்கள் பால்கனியில் அடிக்கடி காகம் வந்து கரைவது அபசகுணமா? ஜோதிடம் சொல்வது என்ன? காக சாஸ்திரம்படி காகம் சத்தம் போடும் திசை, கூட்டம், தண்ணீர் குடித்தல், ரொட்டி எடுத்தல் ஆகியவை நல்லதும் அபசகுணமும் என பலன்களை குறிக்கின்றன. ஜோதிடத்தின்படி காகத்திற்கு தனி இடம் உண்டு. காக சாஸ்திரம் என்று தனியாகவே பலன்கள் கணிக்கப்படுகின்றன. காகம் சனியுடன் தொடர்புடையது என்பதால் அதன் செயல்கள் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. காகசாஸ்திரத்தின்படி காகங்கள் யமனின் தூதர்களாக கருதப்படுகின்றன. என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி முன்கூட்டியே தகவல்களை பெறுகிறதாக கூறப்படுகிறது. இதனாலேயே மக்கள் காகங்களின் செயல்களை கவனத்தில் கொள்கிறார்கள். அந்த வகையில் உங்கள் வீட்டு பால்கனியில் அல்லது மாடியில் அடிக்கடி காகம் வந்து கரைகிறதா? இது நல்லதா அல்லது அபசகுணமா என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பால்கனியில் ஒரு காகம் அமர்ந்து பலத்த சத்தங்களை எழுப்பினால் விருந்தினர்கள் உங்கள் இடத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். காகம் வடக்கு திசையில் சத்தம் போட்டால் அது நல்லதாகவே கருதப்படுகிறது. அதேபோல் காகம் கிழக்கு திசையில் சத்தம் போட்டால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. நீங்கள் ஒரு சுற்றுலா பயணத்திற்கு புறப்படும் போது திடீரென்று ஒரு காகம் வந்து உங்கள் ஜன்னல் அல்லது பால்கனியில் வந்து சத்தம் போட்டால் உங்களுக்கு பயணம் நல்லதாக அமையும் என்று அர்த்தமாம். அதேபோல உங்கள் பால்கனியில் சத்தம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது காகங்களின் கூட்டத்தை கண்டால் அது அபசகுணமாக பார்க்கப்படுகிறது. ஏதோ மோசமானது நடக்கப் போகிறது என்று காகங்கள் எச்சரிக்கின்றனவாம். அது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்படலாம் என்பதை குறிக்கிறது. காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் போட்டால் அது ஒரு மோசமான சூழ்நிலையாக கருதப்படுகிறது. உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் மகிழ்ச்சியடையவில்லை என்றும் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கலாம் என்றும் அர்த்தமாம். காகசாஸ்திரத்தின்படி காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது நல்லதாக கருதப்படுகிறது. இது நிகழும் போது அந்த நபருக்கு பணம் கிடைக்கும். ஏதாவது வேலைக்கு செல்லும் போது காகம் தண்ணீர் குடிப்பதை பார்த்தால் அந்த வேலையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு காகம் ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு பறப்பதை நீங்கள் கண்டால் அது உங்கள் பெரிய ஆசை நிறைவேறும் என்பதற்கான நல்ல அறிகுறியாம்.